ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகிய அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மதியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பின விஷயம் தங்கராஜுக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் மதி மன்னிப்பு கேட்டிருப்பாங்க, பிரச்சனை சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் மதியை நம்ம சுரேஷ் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாரு. அவங்களும் வெளியே வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. இங்கே எதுக்கு உட்காந்துட்டு இருக்க, கிளம்பிப்போ அப்படின்னு லக்ஷ்மி வந்து பேசும்போது, நீங்கள் தானே கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தீங்க, நான் ஏன் போவேன், நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தெரியாமல் உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டோம் அந்த வீட்டுக்கு, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டில் எல்லா பிரச்சனையும் வந்துட்டுருக்கு அப்படின்னு ரொம்பவே அவமானப்படுத்தி பேசினாங்க. அதுக்கப்புறம் அவங்க உள்ளே போயிட்டாங்க. மலர் தான் மதிக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கலாம், அக்கம் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் வெளியே வந்து உட்காந்தாங்க. ஆனாலும் அங்கே இருக்கிறவங்க யாருமே போகலை அப்படின்னு மலருக்கு கொஞ்சம் பயம் அதிகமாகுது. ஏன்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எப்படியெல்லாம் பேசுவாங்க, மதியை வந்து வாயில் போட்டு மெல்லுவாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உள்ளே போய், அத்தை எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, நடக்கிறது எல்லாமே பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுடணும்னு தோணுது, பேசாமல் மதியை உள்ளே கூப்பிடுங்க, நம்ம வீட்டு பிரச்சனையை நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் முடியவே முடியாது, சுரேஷ் வேற அப்படி சொல்லிட்டு போயிருக்கான், அவள் மன்னிப்பு கேட்டுட்டு உள்ளே வர்றதுல அவளுக்கு என்ன அப்படி ஒரு ஈகோ அப்படின்னு கேட்குறாங்க. அதானே, அது என்ன மாமியார் மாமனார்கிட்ட கூட ஈகோ பாப்பாளாவ அப்படின்றாங்க. மதி அப்படி தானே நம்ம ஏற்றுக்க வேண்டியது தான், அதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுனா நம்ம வீட்டில் நடக்கிற விஷயம்லாம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை முடிஞ்சாலுமே கூட கொஞ்ச நாளைக்கு நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் தேவையாத்த உங்களுக்கு தெரியாதா அப்படின்றாங்க. என்ன வேணால் நடக்கட்டும் மலர், நீ அவளுக்காக வக்காலத்து வாங்காத அப்படின்னு. ஐயோ என்னத்த நீங்கள் அப்படின்னு சொல்லி மலர் வெளியே போய் மறுபடியும் மதிக்கிட்ட பேசுகிறாங்க. எவ்வளோ நேரம் பேசினாலும் மதியம் கன்வின்ஸ் ஆகலை. இங்கே பாரு மதி, என்ன நடந்திருந்தாலும் வெளியே வந்து உட்காந்துட்ருக்க வேண்டாம், அவங்க கூப்பிடலன்னா என்ன, இந்த வீடு உன்னோட வீடு, நீ தைரியமாக உள்ளே வரலாம், யாரும் எதுவும் உன்னை சொல்லிட முடியாது அப்படின்றாங்க. அவங்க தானுங்க வெளியே போன சொன்னாங்க, நான் எப்படி உள்ளே வர முடியும் அப்படின்னு அவங்களும் அப்படியே வம்புக்கு நிற்கிறாங்க. என்ன மதி நீ, அவங்க தான் புரிஞ்சுக்கலனா நீயும் அது மாதிரி நடந்துக்கிறதான்னு. நான் மறுபடியும் உங்ககிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் ஏற்கனவே பேசின வார்த்தையே உங்களை எவ்வளோ காயப்படுத்திருக்குன்னு எனக்கு தெரியும், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க, அவங்களுக்காக நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்றாங்க. என்ன மதி நீ வெடுக்குன்னு பேசுகிற அப்படின்னு. சேச்சே, நான் உங்களை ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காக பேசல, எந்த காரணத்துக்காகவும் மற்றவங்களால் உங்ககிட்ட நான் எதுவும் தேவையில்லாமல் பேசிடக்கூடாதுங்கிறது தான் என்னோட இன்டென்ஷன், நான் ஏற்கனவே பேசினதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுருக்கேன் அப்படின்றாங்க. பரவாயில்ல, எல்லாரும் தான் பேசுகிறாங்க, நீ என்ன புதுசாக பேசுகிற விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து, உள்ளே வாமதி, பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம், பாரு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் நம்ம வீட்டை வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க, என்னமோ அவங்க வீட்டிலலாம் பிரச்சனையே இல்லாத மாதிரி அப்படின்றாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்போவுமே வழியை ஏற்படுத்துறதுக்கு தான் தெரியும், இதுக்கான வழியை சொல்ல அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விளக்கமெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்கள் உள்ளே போங்க, அப்புறம் நீங்கள் தான் எனக்கு ஏதோ சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னு உங்களையும் அவங்க பேசுவாங்க, நீங்கள் உள்ளே போயிடுங்க ப்ளீஸ், தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் உள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க மதி. அதுக்கப்புறம் நம்ம மலர் உள்ளே போய் நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அவங்க பயங்கர கோவப்படுறாங்க. இவ்வளோ திமிரு இருந்தால் இவ்வளோ தூரம் சொல்லியும் அவள் உள்ளே வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அவள் பாட்டுக்கு இருக்கலான்னு நினைக்கலாம்ல, அதை பண்ண மாட்டேங்கிறா, அட்லீஸ்ட் கிளம்பி அவங்க வீட்டுக்காவது போக வேண்டியது தானே, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அவள், இன்னும் அப்படி கத்துறாங்க அவங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சுரேஷ் உள்ளே வீட்டுக்கு வராரு. அவர் வந்துட்டு மதியை பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுற இன்னும் அப்படின்னு கேட்குறாங்க. வேடிக்கை பார்க்குறவங்க எல்லாரையும் ஒரு முறைக்கிறாரு. அவங்களும் அங்கேருந்து அப்படி கலைஞ்சு போயிடுறாங்க. இங்கே பாரு, சும்மா இங்கே உட்காந்து சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காது, என்ன இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்னடா ஆச்சு சுரேஷ் அப்படின்னு என்கிட்ட கேட்கணும், அப்படி கேட்டால் நான் பயந்துருவேனா, மரியாதை இங்கேருந்து கிளம்பு அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் அவ்வளோ ஈஸியாக போயிட முடியாது அப்படின்றாங்க. வேற என்ன பண்ணணும், உனக்கு வழி அனுப்பணுமா அப்படின்னு கேட்குறாங்க. முறைக்கிறாங்க மதி. என்ன முறைக்கிற, கண்ணை காட்டினா பயந்துருவேனா அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சுரேஷ் உள்ளே போயிடுறாரு. அவர் போனாலும் அவங்க எல்லாருமே ரொம்ப பதற்றமாக இருக்கிறத பார்த்துட்டு, உடம்பு சரியில்லாதவங்க நேரத்துக்கு சாப்பிட்றத விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. இல்லைடா, அவள் இன்னும் வெளியவே இருக்கா, அவள் மன்னிப்பு கேட்கலனாலும் பரவாயில்ல, உள்ளே கூப்பிடுறா அப்படின்றாங்க லக்ஷ்மி. இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவளுக்கே அவ்வளோ வீம்பு இருக்கும்போது நம்ம ஏன் அவ்வளோ இறங்கி போகணும், அவள் என்ன பண்ணுறாலோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி சுரேஷ் வந்து, அண்ணி பசிக்குது சாப்பாடு கொடுங்க அப்படின்றாங்க. மலரும் சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க, எல்லாரும் சாப்பிட்றாங்க. மதி இன்னும் சாப்பிடாம இருக்காங்க, ப்ளஸ் வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கூட பெருசாக எடுத்துக்காம சுரேஷ் வந்து அவருக்கு பசிக்குதுன்னு சொல்லி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அம்மா அப்பா, காலையிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் சரியாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அவள் பண்ணின இந்த கலாட்டாவில் நீங்கள் சாப்பிட மருந்து மாத்திரை எடுக்க மருந்து, உங்களுக்கு ஏதாவது ஆக போகுது, வாங்க உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்றாங்க. இல்லைடா அது வந்து அப்படின்றாங்க லக்ஷ்மி. மா ப்ளீஸ்மா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களையும் உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் எல்லாரையுமே கூப்பிட்டு சாப்பிட சொல்கிறாங்க. எல்லாருமா அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மலருக்கு மட்டும் ஞாபகம் பூரா நம்ம மதி மேலேயே இருக்குது. அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. மலர் மட்டும் எட்டி பார்த்துட்ருக்காங்க. அண்ணி என்ன அண்ணி,
அவளை எதுக்கு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாம் நீங்கள் கொடுக்குற இடம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண சுரேஷ் அப்படின்றாங்க மலர். அப்போது ஆமாம், நீங்கள் தான் அவளுக்கு ஓவராக செல்லம் கொடுக்குறீங்க. அவள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நீங்கள் தான் அவகிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டீங்க. அது ஏதோ உங்களுக்காகவே அவள் இங்கே வந்த மாதிரியும் அவளுக்காகவே நீங்கள் இருக்கிற மாதிரியும் அவள் நினச்சிட்டு இருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நீ தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்க அவளை அப்படின்னு. அண்ணி போதும் அண்ணி, நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கக்கூடாது, ஒன்றா வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன எஃபோர்ட் அவள் போடுறாளா? அவளோட பேச்சு, அவளோட எண்ணங்கள், அவளோட நடவடிக்கை ஏதாவது இந்த வீட்டில் வாழணுங்கிற மாதிரி இருக்கா? எல்லாரையும் எதிர்த்து பேசுகிறா, எல்லாருக்கிட்டையும் மரியாதை இல்லாமல் பேசுகிறா. அக்காலாம் அந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா தெரியுமா? அவ்வளோ ஏன் அவங்க மாமியார்லாம் ஒழுங்காக பேசுறது கூட கிடையாது. நம்ம வீட்டில் மாதிரிலாம் இல்லை, அவங்க வீட்டில் விதவிதமாக சமைக்கிறதா இருக்கட்டும், வீட்டு வேலை செய்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஒன்றுமா அக்கா தான் செய்கிறா. இப்போ கூட மாமாவுக்கு அண்ணன் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்காமல் போனது, அவங்க இறந்து போனதுன்னு எக்கச்சக்க விஷயங்கள் அவர் மனசில் போயிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் வச்சு அப்பப்போ அக்காவை குத்தி காமிச்சிட்டு தான் இருக்காரு. ஒரு நாளாவது எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு அக்கா இங்கே வந்து சொல்லியிருப்பாளா நம்ம கிட்ட? எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அப்படியே தான் வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனால் இவ பாருங்க, சின்ன பிரச்சனை கூட இல்லை இந்த வீட்டில், ஆனால் அவ்வளோ ஆட்டம் போடுறா. அப்படி என்ன ஒரு பொண்ணுக்கு அவ்வளோ திமிரு அப்படின்னு கேட்குறாங்க. பொண்ணுன்னா அப்படியே தான் இருக்கணுமா சுரேஷ்? உன் அக்காவுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கா ரேவதி அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம், நீ ஏன் ஒரு வார்த்தை கூட உங்கள் மாமாவை கேட்கல அப்படின்னு கேட்டால் என்ன நடக்கும்? இன்னும் அதிகமாக தான் பேசுவார். உன் அக்கா வந்து சொன்னாலான்னு கேட்பாரு. தேவையா இதெல்லாம்? அனுசரித்து வாழ வேண்டியது தான். வாழ்க்கைனா அப்படி இப்படி தான் இருக்கும். எனக்கும் தான் அவளை பிடிக்கல, தலையெழுத்தேன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு வாழணும்னு நினைக்கலையா? ஆனால் அவள் ஒரு நாளாவது அப்படி நினைச்சாளா? ஏதாவது பேசுங்க, அப்படியே திருப்பி பேசுவா. என் கூட சண்டை போறதுல தான் இருப்பா. அவெல்லாம் ஒரு பொம்பளையா சொல்லுங்க? வீட்டுக்கு ஏற்ற பொண்ணும் கிடையாது. அவள் பொதுவாகவே சென்ஸே இல்லாதவ, புரட்சி பெண் அப்படிங்கிற நினப்பு அவளுக்கு. எல்லாத்துலேயுமே ஒரு புரட்சியை உருவாக்கணும்னு நினைக்கிறா. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? ஒரு குடும்பத்தில் வந்து அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு வாழ்கிற பொம்பளைங்கள தான் நான் பார்த்துருக்கேன். அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் கூட அவள் இஷ்டம் போல தான் இருப்பா. அவங்க வீட்லேயே அவள் யாரையும் மதிக்க மாட்டா போல இருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள எங்கே மதிப்பா? ஆனால் அவளுக்கு மதின்னு வேறு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பயங்கர கோபமாக நம்ம சுரேஷ் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம மலரால் அப்படி அவர் பேசுகிறதெல்லாம் எடுத்துக்கவே முடியல. சுரேஷ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன நீங்கள் விடுங்க இந்த விஷயத்த அப்படின்றாங்க. இல்லடா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு. சொல்லுங்க, என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்னமோ நீ தப்பு பண்ணுறியோன்னு தோணுது. மதியம் நீ உள்ளே கூப்பிடு, அதுக்கப்புறம் நீ வருத்தப்படுவ சுரேஷ். இப்போவே இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் கூப்பிட முடியாத நீ, அவளால் என்ன பண்ண முடியுதோ பண்ணட்டும். அவள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அவமானப்படுத்துவா, அம்மாவை அசிங்கப்படுத்துவா, அம்மா கிட்ட மரியாதை இல்லாமல் பேசியிருக்கா, அவங்களுக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லியும் கூட அவள் கண்டுக்காம மர நின்று இருக்கா. அவெல்லாம் ஒரு ஆளா? அவகிட்ட ஒன்று எனக்கு இறங்கி போகணும்னு அவசியமே கிடையாது. அவளால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சுரேஷ் அமைதியாக போய் படுத்துடுறாரு. இப்போ லக்ஷ்மி ராகவன் 2 பேரும் வந்து என்ன மலரு, அவள் அங்கே தான் இருக்காளா அப்படின்றாங்க. ஆமாம், அங்கே தான் இருக்கா. என்ன பண்ணுறது அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி, ஏங்க மதியோட அம்மாவுக்கு அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ண போகிற அப்படின்னு. ஃபோன் பண்ணி கொடுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஃபோன் பண்ணி கொடுத்த உடனே பேசுகிறாங்க. நான் மதியோட வீட்டிலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு. தெரியுதுமா, சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க உங்கள் பொண்ணு வாய் அடங்கவே மாட்டேங்கிறா. இப்போ வெளியே போய் உட்காந்துட்டு இருக்கா. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களெல்லாம் எங்களை அவ்வளோ வசதியாக நினச்சிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டுக்குன்னு தனி மரியாதை கௌரவம் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒரே நாளில் குழி தோண்டி புதைச்சிடுவா போல இருக்குது உங்கள் பொண்ணு. வெளியே உட்காந்துக்கிட்டு தேவையில்லாமல் சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. ஒழுங்காக அவளை வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க, இல்லைனா நடக்கிறதே வேற. மறுபடியும் இந்த வீட்டில் அவளை சேர்த்து போடலாம் நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்றாங்க. ஐயோ, ஏங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அவள் ஏதோ கோவத்தில் பிடிவாதத்தில் பண்ணிட்டு இருக்கா. நாங்கள் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறோம், அதுக்கப்புறமா இந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம், பேசலாம் அப்படின்றாங்க. என்னமோ, ஆனால் இன்னைக்கா அவள் அங்கே இருக்கக்கூடாது, நாங்கள் உள்ளவும் கூப்பிட மாட்டோம், மன்னிப்பு கேட்காம அவன் அந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு அவங்க பேசுறதுக்குள்ளவே இவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போது நம்ம மதியோட அம்மாவும் அப்பாவும் கிளம்பி வராங்க இங்கே ஆட்டோவில். அவங்க வரும்போது சுரேஷோட வண்டி இருக்கிறத பார்த்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. பொல்லாத மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கண் கலங்குறாங்க மதி. இதுக்கு மேலேயும் நீங்கள் இருக்கணுமா, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க. மறுபடியும் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. என்னடி, நான் மறுபடியும் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன், இந்த வாழ்க்கை வேண்டான்னு சொல்லியெல்லாம் தூக்கி எறிய மாட்டேன்னு என்கிட்ட வாக்கு கொடுத்தியே, அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கியா? என்ன பண்ணுறது, உன் வாய் கண்ட்ரோல் இல்லாமல் உன் பேச்சை கேட்காம பேசிக்கிட்டு இருக்குது. என்ன பண்ண முடியும், பேசிட்ட. அதனால அவங்களும் மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. எப்படியும் நீ மன்னிப்பு கேட்க போகிறதில்ல, வா வீட்டுக்கு போகலாம், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், நீ ஏன் இங்கே தனியாக உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேர் பார்த்தாலும் கூட மதிய ஆட்டோவில் கூப்பிட்டுட்டு இவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க.
கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அவங்களோட பேகு, அவங்களோட மொபைல், பர்ஸ் எல்லாமே வீட்டில் இருக்கிறது ஞாபகம் வருது. ஒரு நிமிஷம்ண்ணா அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ் அங்கேயே போங்கன்றாங்க. என்ன மதி அப்படின்னு அவங்க அப்பாவும் கேட்குறாங்க, அவங்க அம்மாவும் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, என்னோட மொபைல்லாம் அங்கேயே விட்டுட்டேன் அப்படின்னு. பரவாயில்ல, நாளைக்கு வந்து மன்னிப்பு கேட்டுட்டு நீ வீட்டுக்குள்ளே வரலாம் அப்படின்னு. அதுக்கு வாய்ப்பு இல்லை, முதல்ல என்னோட ஃபோனும் என்னோட ஹேண்ட்பேக்கும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட போய் வண்டியை நிறுத்துறாங்க. மதி இறங்கி அவங்க பாட்டுக்கு உள்ளே போகிறாங்க. ஏய் நில்லு, எதுக்கு உள்ளே வர அப்படின்றாங்க லக்ஷ்மி. என்னோட திங்ஸ் எடுக்கணும் அப்படின்னு. என்ன வேணும்னு சொல்லு, நானே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்றாங்க. என்னோட மொபைலு, ஹேண்ட்பேகு, லேப்டாப் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு நம்ம லக்ஷ்மி உள்ளே போகிறாங்க. அவங்க கேட்டது எங்கெங்கே வச்சுருக்காங்கன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் நம்மளே எப்படி உள்ளே கூப்பிட்றதுன்னு யோசிச்சுட்டு போய் மலர்கிட்ட சொல்கிறாங்க. மலர், அவளவே வந்து எடுத்துக்க சொல்லு, நான் வந்து அவளோட திங்ஸ் அதை என்னால் தேடி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது காதில் வாங்கிக்கிட்டு மதியே உள்ளே போய் சுரேஷ் வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு. எந்த கவலையும் இல்லாமல் தூங்குற மாதிரி இருக்கு அவரை பார்த்தா. இப்போ அவங்களோட மொபைலு, அவங்களோட பர்ஸு, லேப்டாப்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியே போகிறாங்க. அப்படி போகும்போது இவங்க எல்லாரும் முறைச்சிட்டு நிற்கிறாங்க. மலருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது மதி அந்த மாதிரி போகிறது. அவங்களுக்கும் மதியை மலரை வந்து பிரிஞ்சிறது தான் மதிக்கும் கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் போய் ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம மதிக்கு அவ்வளோ லெக்சர் எடுக்கிறாங்க. நானே பிள்ளைங்களுக்கு கிளாஸ் தான் எடுத்துகிட்ருக்கேன், நீங்கள் எனக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கீங்க, எனக்கும் தெரியுமா எது சரி எது தப்புன்னு. பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாமல் பேசுகிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ சீப்பானவ கிடையாது. நான் பெரியவங்க கிட்ட மரியாதை தான் பேசினேன். என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட கேட்டிங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. சரி என்னதான் நடந்துச்சு சொல்லுமா அப்படின்றாங்க. இப்போ கேட்டு என்ன பண்ண போகிறீங்க? அவங்க முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா நான் நல்லா சொல்லியிருந்திருப்பேன். அவங்களும் என்ன நடந்துச்சுங்கிறத அவங்க சொல்கிறத வச்சு நம்பிக்கிட்டாங்களே தவிர என்கிட்ட எதுவும் கேட்கலன்னு. அப்போது உங்கள் மாமியார்கிட்ட நீ எதுவும் பேசலன்னு சொல்ல வரியா அப்படின்றாங்க. பிள்ளைய எப்படி வளர்த்து வச்சுருக்காங்க பாரு உங்கள் வீட்டிலன்னு கேட்டாங்க. நீங்கள் ஒழுங்காக வளர்த்துருக்கீங்களா உங்கள் பிள்ளையன்னு கேட்டேன். அதாவது நான் குடிக்கிற டம்ளரை, நான் ஒரு டீ குடிக்கிறேன்னா அந்த டம்ளரை எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணி வைக்கவோ இல்லை சிங்கில் வைக்கவோ எனக்கு தெரியும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை என்னால் என்னோட வேலைகளை நானே செஞ்சுக்க முடியும். அந்த விதத்தில் எங்கள் அப்பா அம்மா என்னை நல்லா தான் வளர்த்துருக்காங்க. ஆனால் உங்கள் பிள்ளைக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இந்த ஈரத்துண்டை பெட்டு மேலே போடக்கூடாதுன்னு தெரிய மாட்டேங்குது. அழுக்கு துணியை எடுத்துகிட்டு போய் அழுக்கு துணி இருக்கிற கூடையில் போடணும்னு தெரிய மாட்டேங்குது. எதையுமே சரியாக செய்ய மாட்டேங்கிறாரு. இந்த பேசிக்கான திங்ஸு சின்ன பிள்ளைங்களுக்கு சொன்னால் கூட செய்வாங்க. உங்கள் பிள்ளைக்கு தான் இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்காம வளர்த்துருக்கீங்கன்னு கேட்டேன். இதில் என்ன தப்பு இருக்குது? அதை மட்டும் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஏதோ அவங்கள மரியாதை இல்லாமல் பேசினானா, அவரை போய் பொறுக்கின் மாதிரி வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னனா, அந்த மாதிரிலாம் நான் பேசவே இல்லை, என்னெல்லாம் சொன்னாங்கல்ல அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் சாரி கேட்டேன்னா அதெல்லாம் நான் பேசினதாக ஆகிடாதா? நாளை பின்ன என் லைஃப் எப்படி இருக்கும்னு என்னால் கெஸ் பண்ணக்கூட முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. குடும்பம்னா சில விஷயங்கள் அப்படிதான் இருக்கும். அவங்க மேலே பழியே போட்டதா கூட இருக்கட்டுமே, அவங்களுக்கு ஈகோ பிரச்சனை, அதை தீர்த்துக்க நினைச்சாங்கன்னு. அதே ஈகோ எனக்கும் இருக்கு. ஏன் எனக்கு எல்லாம் ஈகோ இருக்கக்கூடாதா? எந்த விதத்தில்? அவங்கள விட நான் தாழ்ந்தவன், அவங்களும் பொண்ணு நானும் பொண்ணு. அவங்க என்ன சீனியராக இருக்காங்க அந்த வீட்டில், அவ்வளோ தானே. மற்றபடி அவங்களும் மருமகளாக வந்து தானே மாமியாராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மதி பேசுகிறாங்க. உங்ககிட்ட எதுவும் பேச முடியாது, நீ அமைதியாக உட்காந்து எல்லாத்தையும் யோசி, அப்போ தான் உனக்கு புரியும் அப்படின்றாங்க. இப்போ சுரேஷ் திடீர்னு எந்திரிச்சு வெளியே வந்து பார்க்குறாரு. இவங்க எல்லாரும் சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. மணி 10 மணிக்கு மேலே ஆகுது, இன்னமும் ஏன் இங்கே வெளியே உட்காந்துட்டு இருக்கீங்க? போய் தூங்கலாம்ல அப்படின்றாங்க. எங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. நடந்ததே நினைக்காதீங்கம்மா, விடுங்கம்மா, ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, தலை வலிக்குது, ஸ்டேஷனில் வேறு நிறைய பிரச்சனை, நாளைக்கு கொஞ்சம் அர்லியாக கிளம்பி போகணும், அதனால நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துடுறாரு. ஆனாலும் அதே ஞாபகமாக இருக்குது. இப்போ மதிக்கு கால் பண்ணி, இங்கே பாரு, மரியாதையாக இந்த வீட்டுக்கு திரும்பவும் வரணுங்கிறத பற்றி யோசிக்காத, இந்த வீட்டுக்கு இனிமேல் நீ வரவே கூடாது, நீ எல்லாம் ஒரு பொம்பளையே கிடையாது, ஒரு குடும்பத்தை எப்படி அனுசரித்து போகணுன்னு உங்கள் வீட்டில் உனக்கு சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு. உங்கள் வீட்டில் உங்களை வளர்த்ததை விட எங்கள் வீட்டில் என்ன நல்ல விதமாகவே வளர்த்துருக்காங்க அப்படின்னு மதி சொல்கிறாங்க. என்கிட்டயே இவ்வளோ திமிரா பேசுகிற, என் அம்மா கிட்டே எவ்வளோ பேசியிருப்ப அப்படின்னு. அவங்க பேசினதுக்கு அவங்களுக்கு பதில் சொன்னேன், நீங்கள் பேசினதுக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறேன், இதில் வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றாங்க. உன் திமிரு தாண்டி உன்னோட ஒட்டுமொத்த திமிரையும் அடைக்க போகுது அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. இங்கே பார், எந்த காரணத்துக்காகவும் திரும்பவும் இந்த வீட்டுக்கு நீ வர முடியாது, அங்கேயே இருந்து கடை அப்படிங்கிற மாதிரியும், திரும்ப இங்கே வந்துட போகிற, வந்தினா அவ்வளோதான் கொன்னுடுவேன் அப்படின்லாம் சொல்லி மிரட்டுறாங்க நம்ம சுரேஷ். இதோட விட்டதுடா சாமி அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் யோசிச்சுட்டு இருக்காரு. பட் இதனால் வரப்போகிற பிரச்சனைகளையும் விளைவுகளையும் அவர் யோசிக்காமல் விட்டுட்டாரு. அடுத்த நாள் காலையில் காலேஜ் போகிறேன் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. நீ நிஜமாவே காலேஜ் தான் போறியா அப்படின்னு நம்ம ராமமூர்த்தி கேட்டார். ஆமாப்பா, நான் காலேஜ் தான் போகிறேன், எனக்கு முக்கியமான கிளாஸ் இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி போகிறாங்க. போனவங்க கிளாஸ்க்கு, அதாவது காலேஜுக்கு கூட போகலை, நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே
சுரேஷ் ரொம்ப டீசெண்டாக ஒரு நல்ல போலீஸ்காரனாக வேலை பார்த்துட்ருக்காரு. மதி உள்ளே போகும்போது உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு லேடி வந்திருக்காங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்து விட அது சுரேஷோட ஒய்ஃபு. அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியல போல இருக்கு. மதியை பார்த்த உடனே சுரேஷ் ஒரு மாதிரி கடுப்பாகிறாரு. இங்கே எதுக்கு வந்த, என்ன கன்வின்ஸ் பண்ணுறதுக்கா, சாரி கேட்குறதுக்கா? ஏன் வீட்லேயே சாரி கேட்டிருந்தா வீட்டிலே இருந்திருக்கலாம்ல. போ வீட்டில் போய் அம்மா கிட்ட சாரி கேளு, அதுக்கப்புறம் நீ வீட்டில் இருக்கணுமா வேணாவான்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க அப்படின்றாங்க. நான் உங்ககிட்ட சொன்னேனா சாரி கேட்க வந்திருக்கேன்னு அப்படின்றாங்க. வேற எதுக்கு வந்திருக்க அப்படின்னு, நான் என் புருஷன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்க வந்திருக்கேன் அப்படின்றாங்க. உங்கள் புருஷன் மேலே கம்ப்ளைண்டா, என்ன கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. அவர் என்னை அடிக்கிறதுக்கு கை ஓங்கினார், வீட்டை விட்டு வெளியே போன்னு தள்ளி விட்டார். அவங்க வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க அம்மா கிட்ட மட்டும் கேட்டார், என்கிட்ட கேட்காம என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாரு. என் பக்கம் இருக்கிற நியாயத்தை பற்றி பேசவே இல்லை, ஃபோன் பண்ணி மிரட்டுறாரு. அந்த வீட்டுக்கு வந்தால் கொன்னுடுவேன்னு சொல்கிறாரு. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நீ புருஷன் வீட்டுக்கு போய் வாழணும், சமாதானமாக போ அப்படின்றாங்க. செய்யாத தப்புக்கு எனக்கு மன்னிப்பு கேட்கணும்னு தோணலை. நான் அந்த மாதிரி எந்த தப்பான வார்த்தைகளும் யூஸ் பண்ணலை. அதே மாதிரி நான் பேசாத வார்த்தைகளை பேசினாங்கன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஸோ அவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு. என்னது உங்கள் மாமியார் மேலேயுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அவங்களால தானே பிரச்சனையே ஆரம்பிச்சது, அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்றாங்க. இது கேட்ட உடனே சுரேஷ்க்கு ஒரு மாதிரி குப்புன்னு வேர்த்துருது. ஒரு எஸ்ஐயா நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க, நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் கொஞ்சம் வெளியே இருங்கன்னு சொல்லிட்டு, என்ன பண்ணிட்டுருக்க நீ, என்கிட்டயே வந்து என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா அப்படின்னு. என்ன பண்ணுறது, இந்த ஏரியாவில் நீங்கள் தானே எஸ்ஐ, உங்களுக்கு அடுத்தது நீங்கள் இந்த இதுக்கு ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் எஸ்பி ஆஃபீஸ் போயிடுவேன். அது உங்களுக்கே தெரியும். நான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தோம், நீங்கள் என்கிட்ட ஓவராகவே பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நான் பேக் வாங்கவே மாட்டேன். இதுக்கு முன்னாடி என்ன இருந்தாலும் புருஷன்னு சொல்லி என்னை கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வச்சிங்க, அதனால உங்களுக்கு சஸ்பென்ஷன் கேன்சல் ஆச்சு. ஆனால் இப்போது அப்படிலாம் கிடையாது. என்ன பண்ணாலும் நான் என்னோட கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன், கண்டிப்பாக உங்களுக்கு என்கொயரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சுரேஷ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே பாரு, தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிட்டு இருக்காது, இது என் வேலை விஷயம் அப்படின்றாங்க. ஏன் என்கிட்ட பேசும்போது தெரியலையா, ஃபோன் பண்ணி மிரட்டுறீங்க, அந்த அளவுக்கு நான் என்னங்க பண்ணிட்டேன், நான் என்ன பேசினேன்னு நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா கூட எனக்கு ஆறுதலாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, எதுவாக இருந்தாலும் நான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது பேசலான்னு, அதெல்லாம் முடியாது அப்படின்றாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு, இப்போவே வாங்க இந்த பிரச்சனையை பேசி முடிக்கலாம் அப்படின்னு. அப்போ அந்த வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. என் மேலே எந்த தப்பும் பண்ணலை, நான் எந்த தப்பும் பண்ணலை, என் மேலே விழுந்த பழியை நான் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக நான் துடிச்சிட்ருக்கேன். அந்த வீட்டில் வந்து வாழணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்கு நான் வேணான்னா எனக்கு நீங்கள் வேண்டாம், அவ்வளவுதான் அப்படின்றாங்க. திமுரு அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே திட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வா, முதல்ல பேசலாம் அப்படின்னு சொல்லி மதியை கூப்பிட்டுட்டு சுரேஷ் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் மதிக்கிட்ட நம்ம லக்ஷ்மி இருந்துட்டு, இவளை இன்னி எதுக்குடி இங்கே வந்த, இவளை எதுக்குடா கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு அவங்க பாட்டுக்கு பேசுகிறாங்க. ஒரு நிமிஷம், நான் உங்கள் பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக தான் வந்தேன், ஆனால் அவர் தான் வீட்டில் பேசிக்கலான்னு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாரு, நானும் ஒன்றும் வரலை அப்படின்றாங்க. டே என்னடா இதெல்லாம் அப்படின்னு. மா அவள் ரொம்ப அதிகமாக பேசுகிறாம்மா அப்படின்னு உடனே மதி முறைக்கிறாங்க. மா அவள் அந்த மாதிரிலாம் பேசவே இல்லைன்னு சொல்கிறா, நீங்கள் பேசினான்னு சொல்கிறீங்க, நிஜமாவே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அது கேட்டு மதி லைட்டாக சிரிக்கிறாங்க உள்ளுக்குள்ளே, இருந்தாலும் காமிச்சிக்கிறது இல்லை. அப்போது இப்போ உனக்கு என்ன தாண்டி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் பேசாததையெல்லாம் பேசினேன்னு சொன்னீங்கல்ல, நான் சாரி கேட்டதான் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியும்னு சொன்னீங்கல்ல, நான் இப்போது இந்த வீட்டு மேலேயும் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். முக்கியமாக உங்கள் பிள்ளை மேலேயும் உங்கள் மேலேயும். அந்த கம்ப்ளைண்ட் நான் கொடுக்கக்கூடாதுன்னா நீங்கள் என்கிட்ட சாரி கேட்கணும். நான் என்ன பேசினேன், நீங்கள் என்ன பேசுனீங்க, என்ன நடந்துச்சுங்கிறத உண்மையை சொல்லணும் எல்லார் முன்னாடியும். இல்லைனா கண்டிப்பாக நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விடுமதி, எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்றாங்க மலரு. ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. லக்ஷ்மி இருந்துட்டு திருன்னு முழிக்கிறாங்க. சொல்லுமா அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதில் ஒரு வார்த்தை கூட மதி தப்பாக பேசின மாதிரியே இல்லை. ஏம்மா அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. இவன் மேலே எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சுடா, அந்த கோவத்தில் டென்ஷனில் ஏதேதோ பேசிட்டேன், அப்படியே கடைசி வரை மெயின்டைன் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. சரி விடு, அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல விடு அப்படின்றாங்க. அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றாங்க மதி. இப்போது லக்ஷ்மிக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, மலர் வேறு இருக்காங்க அங்கே, அவங்களுக்கு அசிங்கமாக இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, பையனோட வேலை விஷயம், அதை விட கௌரவம் போயிடுமே அப்படின்னு யோசிச்சுட்டு என்னை மன்னிச்சுடு, இனிமேல் அந்த மாதிரி நான் பேச மாட்டேன் அப்படின்றாங்க. மலர் வேற உள்ளுக்குள்ளே சிரிக்கிறாங்க. அதையும் நம்ம லக்ஷ்மி
நோட் பண்ணுறாங்க. சுரேஷ்கெல்லாம் அவ்வளோ காண்டாகுது. எவ்வளோ திமிரு இருக்கும் இவளுக்கு, என் அம்மாயே சாரி கேட்க வச்சுட்டாலே அப்படின்னு. நீங்கள் என்னை கையை ஓங்கினதை அடிக்கிறதுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நான் தான் குற்றவாளின்னு என்ன ஒரு மாதிரி மரியாதை இல்லாமல் நடத்தினது அப்படின்லாம் கேட்குறாங்க. அம்மா தாயே மன்னிச்சுக்க, சாரி, இனிமேல் இந்த மாதிரி நடக்காது போதுமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மதி வந்து நான் இப்போ ரூமுக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டாங்க, சாரி கேட்டுட்டாங்க, நான் என் புருஷன் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டே போகிறாங்க. என்னடா இவ ராட்சசியாக இருக்கா அப்படின்னு லக்ஷ்மி பேச நம்ம சுரேஷ்கெல்லாம் செம்ம காண்டாகுது. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும் அவளுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.